வணக்கம், வெல்கம் டு சவுத் இந்தியன் ஸ்டாவ். நான் உங்களுடன் ஃப்ளோரா சார்ல்ஸ். இன்றைய நாள் உங்களுக்கு இனிதாக இனிக்கட்டும். பாருங்க, இன்னைக்கு நம்ம சிறுதானிய உணவு, அதில் சாமை அரிசி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த சாமை அரிசி பாருங்க, நமக்கு ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இதில் நம்ம பெரியவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு நம்ம எல்லாருமே சாப்பிட்லாம். இதில் நம்ம தயிர் சாதம் இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த அரிசியை கழுகி கல்லெல்லாம் சுத்தம் பண்ணி நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அரிசி நல்லா பாருங்கள். இந்த அரிசி பாருங்கள், கடுகு சைஸில் தான் இருக்குது பாருங்கள். ஸோ கழுகும் போது நம்ம பார்த்து கழுகணும், இல்லைனா எல்லாம் கீழே போயிடும். இப்போ இதை நம்ம ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நம்ம அரிசி ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. சாமை அரிசி ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஊற வச்ச தண்ணியை நான் கழுகி கீழே ஊற்றிட்டேங்க. அது தண்ணி வேண்டாம் நமக்கு. இப்போ நம்ம அளந்து எடுத்தோம் இல்லையா அந்த பாத்திரம், இந்த பாத்திரத்துலேயே 4 கப் தண்ணி எடுத்து நான் தண்ணி கொதிக்க வச்சு அதோட அந்த அரிசியை சேர்த்து வேக வைக்க போகிறேன். எக்காரணத்தை கொண்டு தண்ணியை ஃபில்டர் பண்ணக்கூடாது. இதை அப்படியே குக்கரில் வேக வச்சு எடுக்கிற மாதிரி அப்படியே வேக வச்சு எடுக்கணுங்க. பாருங்கள், தண்ணி கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியை சேர்த்துடலாங்க. இப்போ இதை நம்ம சிம்மில் வச்சு தான் வேக வைக்க போகிறோம். அதனால் அடியும் பிடிக்காதுங்க. தண்ணியே எக்காரணத்தை கொண்டு நம்ம வடிக்க போகிறதில்ல. சாதம் வெந்துருச்சு பாருங்கள். அரிசி வெந்துருச்சு. சாமி அரிசி நல்லாவே வெந்துருச்சு. இது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். உப்பெல்லாம் நம்ம தயிர் சாதம் செய்யும்போது ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தண்ணியை திட்டமாக ஃபுல்லாக வச்சு ஃபுல்லாக அது செட்டில் ஆகிற மாதிரியே வேக வச்சு எடுத்துருங்க. சாதம் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதோட நம்ம ஃபஸ்ட்டு தயிரை சேர்த்துடலாம். அடுத்து இதோட அந்த பாலையும் சேர்த்துடலாம். அப்புறம் நல்லா கிளறிடலாம். இதை ஏன்னா எக்காரணத்தை கொண்டு தண்ணி சேர்த்து செய்யாதீங்க. தயிர் சாதம் டேஸ்ட் இருக்காது. பால் சேர்த்துக்கோங்க, திக்கான பாலாகவே இருக்கட்டும். அதே மாதிரி தயிரும் நல்லா ரொம்ப புளிக்க விட்டுறாதீங்க. ஒரு கரெக்டாக அந்த காலையில் ஊற்றிட்டு மத்தியானம் அந்த வெயில் நேரத்தில் நம்ம கரெக்டான தயிர் கிடைக்கும். அந்த மாதிரி தயிர் எடுத்துக்கோங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதனோட நம்ம எடுத்து வச்சுருக்க மாதுளம்பழம் சேர்த்துக்கலாம். இருந்தால் போட்டுக்கோங்க, கூட அந்த கேரட்டையும் போட்டுக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகாய். தாளிக்க போகிறது இல்லைங்க, நம்ம இது அப்படியே தான் செய்ய போகிறோம். தாளிக்க வேண்டாம். உப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கேரட், மாதுளம்பழம் சேர்த்தாச்சு. இதனுடைய இந்த பெருங்காயத்தூளையும் நம்ம சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, சுவையான ஒரு நமக்கு சாமை அரிசி, நம்மளுடைய பாரம்பரிய உணவு, ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. பாருங்க, நம்ம வேக வச்சு தண்ணியே நம்ம வடிக்கலை. நம்ம பாரம்பரிய உணவான சாமை அரிசி தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, நம்ம தயிர் சாதம், சாமை அரிசி தயிர் சாதம், நம்மளுடைய பாரம்பரிய உணவு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதை சமைச்சு பாருங்கள், சமைச்சு ருசிச்சு பாருங்கள். மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பாய்.